சில குட்டீஸ் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா குட் மார்னிங்ப்பா. மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு. வீடியோவை முழுமைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. புதன்கிழமை பள்ளிகள் திறக்கப்படுகிறது. எங்க நம்ம தமிழ்நாட்டிலயா அப்படின்னு கேட்டீங்கன்னா மிக முக்கியமான வீடியோ. ஃபுல்லாவே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு நாளை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். இப்போ வரைக்கும் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் நாளை உங்களுக்கு பாத்தீங்கன்னா திட்டமிட்டபடியே பள்ளிகள் திறக்கப்படும் சொல்லி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் நம்முடைய அண்டை மாநிலமா இருக்கக்கூடிய புதுச்சேரியில வெப்பம் அதிகமா தான் இருக்கு. இப்படி 90 ஃபாரன்ஹீட்டே அங்க வெப்பம் அதிகமா இருக்கா. நம்ம தமிழ்நாட்டுல கடந்த சில நாட்களாக 100, 99 அப்படி இருந்தாலும் கூட நாளைக்கு ஓபன் பண்ணிடுறாங்க பள்ளிகள். ஆனா புதுச்சேரிக்கு மட்டும் என்ன பண்றாங்க, புதன்கிழமை பள்ளிகள் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிரடியான அறிவிப்பை அந்த மாநிலத்துடைய முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் பாத்தீங்கன்னா தெரிவித்திருக்கிறார். மற்றபடி ஆந்திரா, அப்புறமா தெலங்கானா, கர்நாடகா, நிறைய ஸ்டேட்ல இன்னும் மேற்கு வங்கம், வெஸ்ட் பெங்கால், இங்கெல்லாம் மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், பீகார்லாம் ஸ்கூல் ரீஓப்பன் 18ஆம் தேதிக்கு மேலதான். ஓகேங்களா. பக்ரீத்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம தமிழ்நாடு, கேரளா எப்பயே திறந்துட்டாங்க. தமிழ்நாடு சீக்கிரமா திறந்துடுறாங்க. காரணம் என்னன்னா, சனிக்கிழமைகள்ல சிறப்பு வகுப்புகள் நடத்துற மாதிரி வந்துரும். ஸோ அதனால ஸ்டூடெண்ட்ஸ் நாளைக்கு உங்களுக்கு சக்கரை பொங்கல் வேற கொடுக்க போறாங்க. ரீசன் என்ன, கலைஞருடைய பர்த்டே அப்படின்றத முன்னிட்டு, பிறந்த நாளை முன்னிட்டு நாளைக்கு ஃபர்ஸ்ட் டேவை பொறுத்த வரைக்கும் வரப்போகின்ற 1 வீக் உங்களுக்கு பெருசா ஸ்ட்ரிக்ட் இல்லாம தான் இருக்க போகுது. புக்ஸ்லாம் பாத்தீங்கன்னா 100% கொடுக்க போறது கிடையாது. அது எல்லாமே லேட் ஆகும். புக்லாம் லேட்டா கொடுத்துட்டு அதுக்கு நீங்க ப்ரௌன் ஷீட்ல இருந்து எல்லாமே A to Z எல்லாத்தையும் முடிச்சுட்டு அடுத்த வாரத்தில் இருந்துதான் மீண்டும் ஒழுங்காக பாடங்கள் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு அறிவிப்பு என்னன்னா, மீண்டும் உங்களுக்கு விடுமுறை வரப்போகிறது. சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை 3 நாட்கள் தொடர் விடுமுறை வரப்போகுது அடுத்த வாரம். ஓகேங்களா. இப்ப நாளைக்கு திங்கட்கிழமை பள்ளிகள் திறந்தாலும் கூட சனி, ஞாயிறு, திங்கட்கிழமைகள் 3 நாட்கள் தொடர் விடுமுறை அப்படின்றது வெளியாகி இருப்பது அது இன்னமும் உங்களுக்கு ஒரு குஷியை ஏற்படுத்துகின்ற ஒரு விஷயமா நம்ம 100% சொல்லலாம். ஸோ பள்ளிகள் திறப்புல நிறைய மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அந்த மாற்றங்கள் ஒவ்வொன்றாக ஒன்னொன்னா பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு கண்டிப்பா சொல்ல போறேன். ஸோ அதனால நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. ஓகேங்களா. ஸ்டூடெண்ட்ஸ் தைரியமா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்க்கு போயிட்டு வாங்க. எந்த விதமான பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா இல்லாம எல்லாமே சுமூகமாக பார்த்தீங்கன்னா கரெக்டா செல்லும் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பள்ளிகள் திறப்பு நாளை இருக்கிறதுனால எதனா மாற்றங்கள் இருக்குமா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட எல்லாருமே கேட்டாங்க. பெருசா இந்த மாற்றங்களும் கிடையாது. நாளை திட்டமிட்டபடியே பள்ளிகள் பார்த்தீங்கன்னா திறக்கப்படுகிறது. அனைத்து விதமான மாணவ செல்வங்களுமே பார்த்தீங்கன்னா கரெக்டா பள்ளிகளுக்கு நீங்கள் செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. பள்ளிகள் திறப்புல ஒவ்வொன்றாக புதிய புதிய மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா இருந்துச்சுன்னா ஒரு சூழ்நிலையில் தான் அது பள்ளிகள் திறப்பை பற்றி ஒரு அபிஷியலான ஒரு அறிவிப்பை கண்டிப்பா அறிவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். பள்ளிகள் திறப்பு பற்றி புதிய புதிய அறிவிப்புகள் இருக்கு. ஸோ அதை பத்தி எல்லாம் பார்க்கலாம்.